டிட்வா புயல் தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி. தொடர்ந்து தமிழ்நாட்டில் மேற்கு காற்று ரொம்பவே தீவிரமா வீச ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பா டெல்டா மாவட்டங்கள்ல மேற்கு திசையிலிருந்து காற்று வீசிக்கிட்டு இருக்கு. இந்த காற்று படிப்படியாக மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று ரொம்பவே கடுமையா வீச போகுது. ஏன்னா இந்த டிட்வா புயல் தொடர்ந்து புதுச்சேரிக்கு மிக நெருக்கமாக படிப்படியாக நம்மளுடைய சென்னை வரைக்குமே வடக்கு நோக்கி போய் தெற்கு ஆந்திரா வரைக்கும் போகுது. இப்பவே டெல்டா மாவட்டங்கள்ல மேற்கு திசையிலிருந்து நீங்க எந்த மாவட்டத்துல வேணாலும் இருக்கலாம். அப்படியே உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா கேரளாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்கு திசையிலிருந்து காத்து வீசிக்கிட்டே இருக்கும். காரணம் என்னன்னா அங்க அதாவது தெற்கு வங்கக்கடல் பகுதியில கடல்ல இருக்கக்கூடிய புயலுக்கு உங்க ஊர்ல இருந்து அங்க காத்து போயிட்டு இருக்கு. இப்ப டெல்டா மாவட்டங்கள்ல மேற்கு திசையிலிருந்து காத்து உள்ள போயிட்டு இருக்கு. இந்த காத்து படிப்படியாக இது வடக்க போக போக இப்ப நம்மளுடைய ராமேஸ்வரம், அங்க சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை எல்லா பகுதியிலையும், திருச்சி உட்பட அந்த பக்கம் பெரம்பலூர், அரியலூர், அப்புறம் மயிலாடுதுறை எல்லா பகுதியிலையும் மேற்கு திசையிலிருந்து காற்று இப்ப புயலுக்கு போயிட்டு இருக்கு. இந்த புயலுக்கு போய் கொண்டிருக்கக்கூடிய காற்று படிப்படியாக இந்த நிகழ்வு வடக்க போக போக மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று தென்மேற்காக வரும். தெற்கு திசையிலிருந்தும் மேற்கு திசையிலிருந்து இது வடக்க போக போக காத்து அந்த புயலுக்கு போயிட்டே இருக்கும். மேற்கிலிருந்து காற்று வந்துச்சுன்னா இந்த புயல் ரொம்ப ரொம்ப நெருக்கமா உங்களுக்கு பக்கத்துல பயணித்து வடக்க போகுதுன்னு அர்த்தம். தொடர்ந்து வடக்க போக போக அந்த காற்று மேற்கு காற்றா இருக்கிறது தொடர்ந்து மேற்கு காற்றாவே வீசிட்டு இருக்கும். ஏன்னா இது வடக்க போக போக உங்க ஊர்ல மேற்கு காற்றுடைய தீவிரம் ரொம்ப கூடுதலா இருக்கும். அததான் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்படி, ஏன்னா உங்களுக்கு இப்ப கேரளா அந்த பக்கம் இருக்கு. அந்த சைட்ல இருந்து நமக்கு காற்றை ஈர்க்கும். இந்த புயல் காற்றை உங்க ஊர்ல உள்ள காற்று அப்படியே இழுத்து சுழண்டு கொண்டே வடக்க போகும். இது எந்த லெவலுக்கு நெருக்கமா வருதோ அந்த லெவலுக்கு காற்றை ஈர்க்கும். இப்ப கடல் ஓரத்துல இருக்கக்கூடிய நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதுச்சேரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் எல்லாத்துலயும் காற்றுடைய தீவிரம் அந்த கடல் ஓரத்துல இருக்கனால நல்ல காத்தை பிடிச்சி இழுக்கும். உள்ள இழுத்து சுத்தும். எப்படி ஒரு இழுத்து அப்படி ஒரு சுத்தும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா காத்து வீச போகுது. படிப்படியாக அது மிக நெருக்கமாக நாளைக்கு, அதாவது நமக்கு இது பாண்டிச்சேரி கிட்ட மிக நெருக்கமா நாளைக்கு காலையில வரையில கடுமையான காற்று கடலூர்ல இழுத்து அப்படியே மேற்கு காற்று கடுமையா வீசும். என்னப்பா இப்படி எல்லாம் வீசுதுன்னா அந்த லெவலுக்கு அது கிட்ட வர வர மேற்கு காற்றுடைய தீவிரம் கடுமையா இருக்கும். இந்த புயல் இந்த பக்கம் வடக்க போக போக தெற்கு திசையில இந்த புயலுடைய தெற்கு பகுதியில இருந்து தெற்கு காற்று வரும். அப்படி சுழலும். நீங்க உங்க ஊர்ல இருந்து மேற்கு காற்றும் வரும். மேற்கு காற்று வருதுன்னா இந்த புயல் வடக்க போகுதுன்னு அர்த்தம். தெற்கு காற்று வருதுன்னா அந்த புயல் அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இது தொடர்ந்து வடக்கு நோக்கி தான் போகுது. தொடர்ந்து மேக கூட்டங்கள் எங்க நமக்கு சென்னை அங்க நெல்லூர்ல ஆரம்பிச்சு தொடர்ந்து மேக கூட்டங்கள் இந்த புயலுக்கு இப்படி சுத்தி 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 வடக்கே இருந்து போய் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. இப்ப மேற்கிலிருந்து காற்று உங்க ஊருக்கு வந்துச்சுன்னா இந்த புயல் வடக்க போகுதுன்னு அர்த்தம். புரிஞ்சிருச்சா? இத சொல்லணும், உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக. ஒரு புயல் இருந்துச்சுன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல அப்படி சுத்தும். இப்ப அப்படியே ஒரு சுத்து இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, இப்ப இந்த காத்து உங்க புதுக்கோட்டையில வரக்கூடிய காத்து உள்ள பிறகு மறுபடியும் அப்படியே சென்னை வழியாக மறுபடியும் பாண்டிச்சேரிக்கு மறுபடியும் இந்த பக்கம் புயலுக்கு போய் மறுபடியும் சென்னை வழியா இப்படி சுத்திக்கிட்டு இருக்கும். அந்த புயலோட அந்த பரப்பளவு அவ்வளவு பெருசா இருக்கும். அதனால கிட்ட வர வர அதனுடைய விட்டம் கிட்ட வர வர சுற்றளவு பெருசா இருக்கும். காத்தோடைய தீவிரம் சுத்தி 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 அடிக்கும்னு நான் சொல்ல வரல. கிட்ட வர வர அது வலுவிழந்தாலும் அதனுடைய காற்று சுற்றளவு பரப்பளவு பெருசா இருக்கனால அப்படியே இருக்கும் சென்னைக்கு வர வர. அதனால உங்க ஊர்ல மேற்கு காற்று அடிக்குதுன்னா அந்த புயல் வடக்க போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, புரிஞ்சிருச்சா? இது நாளைக்கு முழுக்க நடக்கும். இன்று இரவு முழுக்க காற்றை ஈர்க்க போகுது. புயல் காற்றை ஈர்த்து
சுத்தி சுத்தி புதுச்சேரி கிட்ட வரும், அங்க ரொம்ப காத்தை இழுக்கும். அப்புறம் மகாபலிபுரத்துக்கிட்ட வரும், அங்கேயும் ஒரு இழுக்கும். அப்புறம் சென்னைக்கு நெருக்கமா வந்து அப்படியே வடக்க போகும். அதனால கிட்ட வந்தோட காற்று அப்படி சுத்தி வளைச்சி அடிக்கும் போது நீங்க வந்து என்னப்பா இவ்வளவு பெரிய காத்தா? அட உண்மையாங்க, நம்மளுடைய சென்னை வானிலை மையம் சொல்லியிருக்காங்க 70ல இருந்து, அதாவது எவ்வளவு 70-80 கிலோமீட்டர் வேகத்துல காத்து வீசலாம், சில நேரங்கள்ல 90 கிலோமீட்டர்லயும் வீசலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால எச்சரிக்கையா இருக்கணும் சொல்லிட்டேன். புயல் நெருங்கி நெருங்கி புதுச்சேரி கிட்ட வர வர காத்து சொலண்டு சொலண்டு அடிக்கும். நான் பயமுறுத்தல, காத்து அடிக்கும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறேன். உறுதியா உங்க ஊர்ல அடிக்குதா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.